ஒரு அழகான கிராமத்தில் சிவகாமி என்ற மூத்த பெண்மணி தன் மகன்கள் மற்றும் மருமகள்களுடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார். மூத்த மருமகள் பானு கிராமத்து முறைப்படி குடும்பத்தை பார்த்து கொண்டார். இளைய மருமகள் ரம்யா நகரத்தில் வளர்ந்தவர் என்பதால் அவருக்கு கூட்டு குடும்பத்தில் இருப்பது சற்று சுமையாக தெரிந்தது. அவர் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று தன் கணவன் கார்த்திக்கை வற்புறுத்தி வந்தார். கார்த்திக், எனக்கு இது இனிமேலும் சரிப்பட்டு வராது. காலையிலிருந்து இரவு வரை சமையலறையிலேயே இருக்க வேண்டியிருக்கு. நமக்கென்று ஒரு தனிமை வேண்டாமா? நம் குழந்தைகளுக்கு தனி அறை கூட இல்லை. சீக்கிரம் நகரத்திற்கு போய் ஒரு தனி வீடு பார்க்கலாம். ரம்யா, அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. அண்ணனும் அண்ணியும் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். இப்போ போய் நம்ம பிரிஞ்சு போறோம்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். திடீரென சிவகாமிக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. மூத்த மருமகள் பானு இரவு பகலாக சிவகாமியை பார்த்து கொண்டார். ரம்யாவால் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியவில்லை. ஆனால் சிவகாமி மயக்க நிலையில் இருந்தபோது ரம்யாவின் பெயரையே முணுமுணுத்து கொண்டிருந்தார். ரம்யா, கண்ணு, எங்க இருக்க? உனக்கு பிடிச்ச ரசவாடை செஞ்சு வச்சிருக்கேன். நீ கோவிச்சுக்காதம்மா. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த வீடு இன்னும் அழகா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்ட ரம்யா உறைந்து போனாள். தான் பிரிந்து போக நினைத்தாலும் தன் மாமியார் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று முதல் அவள் மனமாற்றமடைந்தாள். ரம்யா, நீ கவலைப்படாதே. அத்தைக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தாலே அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா என்கிட்ட சொல்லு. நாம சேர்ந்து சரி பண்ணலாம். மன்னிச்சுடுங்க அக்கா, நான் இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டேன். தனி வீடு தான் சொர்க்கம்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கொருவர் துணையா இருக்கிறது தான் உண்மையான பலம்னு இப்பதான் புரியுது. கார்த்திக், நாம எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். சிவகாமி குணமடைந்த பிறகு குடும்பம் மீண்டும் பழையபடி சந்தோஷமாக மாறியது. ரம்யா இப்போது குடும்பத்தின் வேலைகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தாள். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கூட்டு குடும்பம் என்பது ஒரு நந்தவனம். பிரிந்து போவதில் கிடைக்கும் சுதந்திரத்தை விட ஒன்று கூடி வாழ்வதில் கிடைக்கும் பாதுகாப்பு பெரியது.